அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். எங்களுடைய பேராசிரியர் அவர்கள் கென்யாவுக்கு விஜயம் தந்தபோது கேடிவி நிறுவனம் உங்களை சந்தித்து பயனுள்ள பல கருத்துக்களை சமூகத்துக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஆர்வத்திலே உங்களை அழைத்த போது அவர்கள் கேடிவி என்ற இந்த நிறுவனம் உஸ்தாத் அகார் அவர்களுடைய அண்மையில் வெளியிடப்பட்ட 100 வாழ்க்கை பாடகங்கள் என்ற அந்த புத்தகத்தை பற்றி அதற்கு ஒரு பங்களிப்பு செலுத்த வேண்டும் என்று யோசித்தார்கள். அந்த அடிப்படையில் அந்த புத்தகத்தை பற்றிய விளக்கத்தை அவர்கள் இந்த சமூகத்துக்கு கொடுத்து ஒரு பங்களிப்பு செய்வதற்காக எங்கள் இருவரையும் உஸ்தாத் அகார் அவர்களை பற்றி தெரிந்தவர்கள் என்ற வகையிலும் அவரது மாணவர்கள் என்ற வகையிலும் அவர்களோடு நெருங்கிய உறவுகள் கொண்டவர்கள் என்ற வகையிலும் உங்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர் அவர் என்ற அடிப்படையிலும் உங்களையும் என்னையும் வைத்து சில விடயங்களை கேட்பதற்காக ஆசைப்பட்டார்கள். அந்த வகையில் முதலில் நான் உங்களிடம் அவரை பற்றிய உங்களுடைய சில பதிவுகளை, அவர் பற்றி நீங்கள் புரிந்து கொண்ட விடயங்களை இந்த சமுதாயத்துக்காக ஒரு நல்ல நோக்கத்தில் சொல்ல வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள் என்று கருதி உங்களிடம் நான் கேட்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உண்மையாக உஸ்தாத் ஏசி அகார் முஹம்மது சேர் அவர்கள் இலங்கை நாட்டில் இஸ்லாத்தினை, இலங்கை தேசத்தின் கலாச்சார பின்னணியை புரிந்து அந்த கான்டெக்ஸ்ட்னு சொல்லுவோம், அதற்கேற்ப இந்த மார்க்கத்தை பரப்புகின்ற ஒரு போதகர். இலங்கை நாட்டின் கலாச்சார பின்னணி என்பது எங்களுக்கு தெரியும். நாங்கள் பல்வேறுபட்ட மல்டி கல்ச்சர் சொசைட்டியில் வாழ்கின்ற ஒரு சமூகம். அந்த சமூகத்தில் ஒரு முஸ்லீம் எவ்வாறு வாழ வேண்டும், நிறுவனங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், கல்வி நிலையங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற ஒரு பரந்த சிந்தனை இருக்கின்றது. எங்களுக்கு தெரியும் வஹி, அல் குர்ஆன், ஹதீஸ். இதனை இப்பொழுது இந்த நவீன காலத்தில் இந்த சடவாத சிந்தனைகள் இருக்கின்ற இந்த சூழலில் குளோபலைசேஷன் என்று நாங்கள் சொல்லக்கூடிய இன்றைய இந்த உலகமயமாக்கலில் அந்த ப்ரொசஸில் இருக்கின்ற மக்களுக்கு சிறந்த முறையில் இஸ்லாத்தினை ப்ராக்டிக்கலாக அதனை ஃபாலோ பண்ணுவதற்கான, நடைமுறைப்படுத்துவதற்கான சிந்தனைகளை வழங்கி கொண்டு வருகின்ற ஒரு பேரறிஞர். இவரை பொறுத்தவரையில் நான் மலேசியாவில் கலாநிதி கற்கை படிக்க சென்ற போது அங்கே இருக்கின்ற தமிழ் பேசும் முஸ்லீம்கள் சேர் அவர்களை பேராசிரியராக பார்ப்பார்கள். அவர்களுக்கு அங்கே ஒரு தனி இடம் இருக்கின்றது. அதே போல் இந்தியாவிலும் அவரை ஒரு அறிஞராக, ஒரு பேராசிரியராக பார்க்கிறார்கள். அதே மாதிரி இனிய தமிழ் பேசுகின்ற இடங்களில் இவரது சிந்தனைகள் தாக்கம் செலுத்தி கொண்டிருக்கின்றது. அவரது மிக பிரதான சிந்தனையாக இருப்பது என்பது, நாங்கள் பல்வேறுபட்ட இயக்கங்கள் இருக்கலாம், பல்வேறுபட்ட சிந்தனைகள் இருக்கலாம், ஆனால் ஒரே கலிமாவில் நாங்கள் இருக்கிறோம் என்ற வகையில் எங்களது கால்கள் பல அமைப்புகள் இருந்தாலும் எங்களது கண்கள் சமூகத்தினை நோக்கி இருக்க வேண்டும் என்ற அந்த பரந்த சிந்தனையை முன்வைக்கின்ற, அதுக்கும் பாடுபட்ட ஒரு அறிஞராகவே அவரை நான் நோக்கின்றேன். உண்மையில் மிக சுருக்கமாகவும் அழகாகவும் அவரை பற்றிய ஒரு கருத்தை நீங்கள் சொன்னீர்கள். நானும் அவரை பற்றி நான் ஒரு பேராசிரியர் என்று முகநூலில் ஒரு கட்டுரை எழுதினேன். அவர் முறையாக மாஸ்டர் டிகிரி, பிஹெச்டி என்று முடிக்காவிட்டாலும் உலகம் அவரை ஒரு பேராசிரியராக, பெரும் கலாநிதியாக, ஒரு ப்ரொஃபஸராக பார்க்கிறது என்பது உண்மைதான். அந்த அடிப்படையில் அண்மையில் வெளியிட்ட ஒரு நூலை பற்றி சொல்வது கடமை என்று கருதுகிறேன். சென்ற புதன்கிழமை கொழும்பு பண்டாரநாயக்கா ஞாபகார்த்த மண்டபத்திலே ஒரு புத்தக வெளியீடு இடம்பெற்றது. நான் ஒரு புத்தக வெளியீட்டில் கலந்து கொண்டு உரிய நேரத்துக்கு பெரும் அரசியல்வாதிகள், அறிஞர்கள், சிந்தனைவாதிகள், சமூக ஆர்வலர்கள், இஸ்லாமிய அமைப்புகள், அவருடன் கற்ற மாணவர்கள் என்று அழைப்பு கொடுக்கப்பட்ட எல்லோருமே உரிய நேரத்துக்கு வருகை தந்து 4:30க்கு ஆரம்பித்து 6:30க்கு சரியாக முடிந்த ஒரு நிகழ்ச்சியாக நான் அதனை பார்க்கிறேன். அந்த நிகழ்ச்சியிலே
மிக ஒரு எல்லோரும் பாராட்டத்தக்க வகையிலே அந்த நிகழ்ச்சி நடைபெற்று முடிந்தது. யாருக்கும் எந்த விதமான தனிப்பட்ட சலுகைகள் கொடுக்கப்படவில்லை. நேர காலத்தோடு வந்தவர்கள் அவர்களுடைய ஆசனங்களில் அமர்ந்து கொண்டார்கள். ஆசனங்கள் குறிப்பிட்ட விருந்தாளிகளை தவிர மற்றவர்களுக்கு பொதுவாக கொடுக்கப்பட்டிருந்தன. எல்லோரும் அவரவர் வருகைக்கேற்ற உட்கார்ந்து நிகழ்ச்சியை யாரும் ஒரு சத்தம் போடாமல், யாருமே வெளியேறாமல், நான் நினைக்கிறேன் ஒரு அரசியல்வாதி அதில் வெளியேறினார், ஒரு தேவைக்காக இருக்கலாம், அவருடைய அவசர தேவையின் காரணமாக. மற்ற அனைவருமே பெரும் அரசியல் தலைவர்கள், அல்ஹாஜ் முன்னாள் அமைச்சர், முஸ்லீம் காங்கிரஸின் தலைவர் ரவுஃப் ஹக்கீம், அதே போன்று முன்னாள் அமைச்சர், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் ரிஷாத் பதுருதீன், அமைச்சர் ஹிஸ்புல்லா, முன்னாள் அமைச்சர் ஹிஸ்புல்லா அவர்கள், இப்படியான எல்லா அரசியல்வாதிகள் உட்கார்ந்திருந்து அதனை மிகவும் காது தாழ்த்தி கேட்டு பெரும் சட்டத்தரணிகள், நீதிபதிகள் என்று உலமாக்களில் ஜமியத்துல் உலமா தலைவர், ஜம்சம் ஃபவுண்டேஷன் தலைவர் என்ற பல அமைப்புகளிலும் இருந்து அனைத்து தளங்களிலும் இருந்து உண்மையில் அவரை எல்லோரும் அங்கீகரித்திருக்கிறார். அவர் சிந்தனையை ஏற்றுக்கொண்டதற்கான ஒரு ஆதாரமாக. அடுத்ததாக இந்த புத்தகத்தை பற்றி நான் சில வார்த்தைகள் சொல்ல வேண்டும். இது ஒரு மிகவும் தரமான ஒரு புத்தகமாக, அதனுடைய அச்சு முதல் அனைத்து அமைப்புகளும் வாசிப்பதற்கு மிகவும் விருப்பமான அமைப்பிலே ஒரு பக்கம் அல்லது 1.5 பக்கம், 2 பக்கங்களை தாண்டாத வகையிலே 100 வாழ்க்கை பாடங்கள் தரப்பட்டிருக்கின்றன. இந்த சந்தடிமிக்க வாழ்விலே ஒரு மனிதன் எத்தனையோ பிரச்சனைகளையும் சவால்களையும் சந்தித்து கொண்டு நொந்து கொண்டும் வெந்து கொண்டும் வாழ்கின்ற இந்த அவசரமான உலகத்திலே ஆயிரம் பிரச்சனைகளை அலையாக வீசுகின்ற பிரச்சனைகளின் போது தன்னை தேற்றிக் கொண்டு தன் வாழ்விலே ஒரு ஆன்மீக உணவை பெற்றுக்கொண்டு வாழ்க்கையில் நிதானமாக அமைதியாக நடந்து செல்வதற்கு அந்த புத்தகங்கள், அவர் எழுதிய புத்தகம் பாரிய பங்களிப்பை செலுத்தக்கூடியதாக இருப்பதை நான் வாசித்து பார்த்திருக்கிறேன். ஏற்கனவே இவருடைய கட்டுரைகள் முகநூலிலும் ஆங்காங்கே வந்த கட்டுரைகளை வாசித்திருக்கிறேன். ஆனால் அந்த புத்தகம் உண்மையில் எல்லோரது வாழ்விலும் வழிகாட்டுகின்ற புத்தகமாக, சிறியவர் முதல் பெரியவர் வரை, அறிஞர்கள், பெரும் சிந்தனைவாதிகள், கலாநிதிகள், பேராசிரியர்கள் எல்லோரும் அவ்வப்போது தன் வாழ்க்கையில் சந்திக்கின்ற பிரச்சனைகளின் போது ஒரு ஔடதம் என்று சொன்னார், ஒரு மருந்து போன்று ஒரு ஆறுதல் தரும் நூலாக அந்த நூல் இருப்பது. ஆன்மீக வழிகாட்டி. உண்மையில் ஆன்மீகம் மட்டுமல்ல, எத்தனையோ பல அறிஞர்களின் கருத்து, அவருடைய ஆழமான குர்ஆனிய பார்வை, ஆழமான நபிகளின் பார்வை என்று எல்லா பார்வையையும் ஒரு இடத்திலே ஒன்று சேர்த்து சாரமாக, சத்தாக, சுருக்கமாக, அழகாக, எளிமையான நடையில் தந்த நூல் என்ற வகையிலே 1500 ரூபாய் அல்ல அந்த புத்தகத்துக்கு விலை மதிக்க முடியாது. எல்லோரும் அதை வாங்கி வாசித்து பயனடைய வேண்டும். நாங்கள் குடும்பமாக உட்கார்ந்து இன்று பிள்ளைகளோடு சேர்ந்து வாசிக்க ஆதாரபூர்வமான புத்தகங்கள் குறைவு இருந்தாலும் பெரிய பெரிய பந்திகளாக, பக்கங்களாக இருப்பதனால் வாசிக்கும்போது அலுப்பு தட்டும். ஆனால் இது அத்தகைய ஒரு நூல் அல்ல. கவலை நீங்க, வாழ்வில் மகிழ்ச்சி பொங்க, துன்பம் நீங்க, இன்னொரு எத்தனையோ பிரச்சனைகள் எல்லாம் கலைந்து போக, வாழ்வில் இடர்படுகிற போது ஒரு ஆறுதலாக என்று இந்த நூல் பல பரிணாமங்களிலே சிறப்பு பெறுகிறது என்ற வகையில் நாங்கள் அதனை வாசித்து பயனடைய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். எனவே அவருக்கு அல்லாஹ் தஆலா நீண்ட ஆயுளை, அவரது மாணவர்கள் என்பது என்று செல்வதில் எங்களுக்கும் பெருமை என்பது முக்கியம். அவருடைய மாணவர்கள் நீங்கள் நானும் அல்ல, இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லோருமே அவருடைய மாணவர்கள். அந்த வகையில் தான் கேடிவி நிறுவனமும் இந்த ஒரு அறிமுகத்தை செய்யும்படி கேட்டுக்கொண்டார்கள். கேடிவி நிறுவனத்துக்கு நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டோம். எமது பிரதேசத்திலே கலை, கலாச்சாரம், இந்த ஊரினுடைய பண்பாடுகள், ஊரினுடைய மகிமை எல்லாவற்றையும் உலகத்துக்கு கொண்டு வருகின்ற ஒரு கேடிவி நிறுவனமாக இருப்பது குறித்து உங்களது சில கருத்துக்களோடு முடிப்பதற்கு விரும்புகிறேன். உண்மையாக கேடிவியை நடத்துகின்ற அந்த டீமுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களது சிறந்த கருத்துக்களை அறிஞர்களது, உலமாக்களது, ஆசிரியர்களது, உஸ்தாத்மார்கள் கருத்துக்களை சமூகத்துக்கு எடுத்துச் செல்கின்ற ஒரு ஊடகமாக இந்த ஊடகம் காணப்படுகின்றது. அந்த வகையில் அதனை நடாத்தி செல்கின்ற அனைத்து ஊழியர்களுக்கும் அல்லது அனைத்து பொறுப்புதாரிகளுக்கும் அல்லாஹ் தஆலா பூர்ண கூலியை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன்.
உங்களுடைய வருகைக்கும் கருத்துகளுக்கும் மிக்க நன்றி. கேடிவி நிறுவனத்துக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து முடித்துக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.